வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது, பவர் செக்டார் பங்க பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் குறிப்பா என்டிபிசியோட ரிசல்ட்ட பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ரீசென்ட்டா நம்ம சில பவர் கம்பெனிஸோட ரிசல்ட்ட நம்ம பார்த்துருப்போம். குறிப்பா டாடா பவரோட ரிசல்ட்ட பார்த்துருப்போம். ஏன்னா, நம்ம ஃபோக்கஸே 2 நிறுவனம் தான். ஒண்ணு என்டிபிசி, இன்னொன்னு டாடா பவர். அத தான் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டும் வந்துட்டுருக்கோம். மற்ற கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. ஸோ பவர் செக்டர் டாடா பவர பொறுத்தவரைக்கும் பெருசா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. டோரன்ட் பவர்ட்ட இல்ல, அதானி பவர்ட்ட இல்ல. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஒரு மந்தமான நிலை தான் ஏற்பட்டிருக்கு. ஆனா இந்த நிலைமையில என்டிபிசி பார்த்தீங்கன்னா, கன்னாட்டம் ப்ராஃபிட்ட போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் செய்யாத சாதனைய பார்த்தீங்கன்னா, என்டிபிசி பண்ணியிருக்காங்க. 10,615 கோடி இந்த காலாண்டுல ப்ராஃபிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரூ. 3.50 டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போன வருடம் இதே காலாண்டுல ஒரு 7,000 சில்லற கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. இப்போ அது பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கு. இதே நம்ம இவங்களுடைய கன்சிஸ்டன்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கூட கம்பேர் பண்ணா, எப்பவுமே வந்து ஒரு 4,000லேருந்து ஒரு 6,000 கோடி வரைக்கான ப்ராஃபிட்ட போஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா, இப்போ வேற லெவல்ல இருக்கே! இமாலய ஒரு இலக்க வந்து டச் பண்ண மாரி இருக்கே! அப்டின்ட்டுலாம் தோணலாம். ஆனா இதெல்லாம் ஆக்சுவலா வந்து வரல. சில விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதில குறிப்பா டாக்ஸ் அட்ஜஸ்ட்மென்ட் எல்லாம் வந்து நடந்திருக்கு. அதனால தான் இவங்களுடைய லாபம் உயர்ந்திருக்கு. சொல்லப்போனா இந்த காலாண்டு ஒரு வொர்ஸ்ட்டான காலாண்டா என்டிபிசிக்கு அமைஞ்சிருக்கு. என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம இன்னும் தெளிவா வந்து பார்க்கணும். இப்ப தான் ரிசல்ட் வந்திருக்கு. ஒரு ஓவர் வியூவா நம்ம ரிசல்ட்ட டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இந்த காலாண்டுல உங்களுடைய மார்ஜின் டிக்ளைன் ஆயிருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டாக்ஸ்ல வந்து மாற்றம் நடந்திருக்கு. இதனால ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. மார்ஜின் எல்லாம் ரொம்ப ஒரு சொதப்பலான ஒரு பெர்ஃபார்மன்ஸா பார்த்தீங்கன்னா இருக்கு. பாதிக்கு பாதி மார்ஜின் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது விழுந்திருக்கு. இது ஒரு பெரிய இம்பேக்ட்டா தான் வந்து பார்க்கப்படுது. மேபி வந்து இந்த டாக்ஸ் கட், இந்த டாக்ஸ் அட்ஜஸ்ட்மென்ட் எல்லாம் இல்லாம இருந்ததுன்னா, இவங்களுடைய இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கேள்விக்குறியான பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். ஆனா நிறுவனம் தெளிவா சரியான ஒரு நேரத்தில தான் எப்படி எத பண்ணணும் அப்படின்ட்டு வந்து பண்ணுவாங்க. அத இன்னும் நம்ம டீப் டைவ் பண்ணி தான் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். என்ன பண்ணியிருக்காங்க, ஏது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஃபண்டமெண்டலா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி இந்த என்டிபிசி. ஃபியூச்சர்ல நம்ம நாட்டுல எப்படி பவர் டிமாண்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பக்கம் டேட்டா சென்டர் தேவை தொடர்ந்து உயரும். அதனால மின் உற்பத்தியும் உயரும். மின் பொருட்கள் நம்ம பெரிய அளவுக்கு வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஏசி எல்லாம் இன்னும் எல்லார் வீட்லயும் சாதாரணமா வந்து மாறிரும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, மின்சார தேவை வந்து உயர்ந்துகிட்டே தான் இருக்க போகுது. பல கம்பெனிஸும் வருது. அந்த நிறுவனங்களுக்கும் பவர பார்த்தீங்கன்னா குடுக்கணும். ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது, கரண்ட்டுக்கான தேவை வந்து உயர்ந்துகிட்டே தான் இருக்க போகுது. அதனால நிறுவனங்களோட வளர்ச்சியும் தொடர்ந்து லாங் டெர்ம்ல இருக்குங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு பெரிய அளவுக்கு வந்து இருக்கு. இது ஒரு மெயின் ரீசன். அண்டு இது ஒரு முக்கியமான ஒரு நிறுவனமும் கூட இந்த பவர் செக்டார பொறுத்தவரைக்கும். இதோட பிளான்ஸ் என்னங்கிறத பற்றி நம்ம ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு முக்கியமான நிறுவனம். ஷேர் பிரைஸ பொறுத்தவரைக்கும் ஓரளவு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, கடந்த 1 வருடத்தில குடுத்துருக்கு. பட் இதெல்லாம் பத்தாது தான். மேபி திரும்ப வரக்கூடிய நாட்கள்ல ஏதாச்சும் போட்டு அடிச்சு இறக்குனாங்கன்னா, லாங் டெர்ம் கண்ணோட்டத்தில இதே ஒரு 5 வருஷத்தில நான் சொல்ற மாற்றங்கள் எல்லாம் நடக்காது. ஒரு 5 இயர்ஸ் இல்ல அதுக்கு மேல தான் வந்து டைம் எடுக்கும். ஆனா, ஒரு ஷார்ட் டெர்ம் ஒரு இடைப்பட்ட டைம்ல நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா, லாங் டெர்ம்க்கு பொசிஷன் பில்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இதில நான் எப்படி பொசிஷன் பில்ட் பண்ணேங்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அரவுண்ட் ஒரு 180 கிட்ட இருக்கும்போதே இந்த பங்கு என் கண்ணுல பட்டு படிச்சு, இந்த பங்க நான் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அகைன் பார்த்தீங்கன்னா 300, 330க்கு கீழலாம் இருக்கும்போது, இந்த பங்க வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்தரா திரும்ப ஒரு சான்ஸ் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில நான் அகைன் பார்த்தீங்கன்னா, பொசிஷன் பில்ட் பண்றதுக்கு டெஃபினட்டா ட்ரை பண்ணுவேன். ரிட்டெயில் இன்வெஸ்டர் இப்படி தான் பண்ண முடியும். நம்மகிட்ட ஒண்ணும் கொட்டி கிடக்கல. ஏதோ ஒரு ₹180 இருக்கும்போதே தூக்கி அள்ளி வீசுறதுக்கு. அதனால சான்ஸ் கிடைக்கும்போது நம்ம அத யூஸ் பண்றதுக்கு டெஃபினட்டா வந்து ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து. நான் இதத்தான் பண்ணுவேன். அடுத்தது இன்னொரு ஒரு அப்டேட் என்னன்னா, இப்போ இந்த கார் இண்டஸ்ட்ரி பத்தியான ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. இதில சில விஷயங்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா, திரும்ப ஸ்மால் கார்ஸ நோக்கி போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க ஆணித்தனமா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு சில காரணங்களையும் வந்து சொல்லியிருக்காங்க. 2 காரணங்கள் இருக்கு. ஒரு காரணங்கள் என்னால ஏத்துக்க முடியாது. அது என்ன காரணம்னா, இப்போ மாருதி சுசுகிய எக்ஸாம்பிளா வந்து காட்டுறாங்க. மாருதி சுசுகியோட டிசைர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டாப் செல்லிங் காரா வந்து இருக்கு. அதுபோக பலீனோ இருக்கு. இன்னும் மற்ற கார்கள் எல்லாம் அவங்க லிஸ்ட் போட்டு சொல்றாங்க. ஆல்டோ இதெல்லாம் நல்லா தான் சேல் பண்ணியிருக்கு. இப்படி எஸ்யூவி டிமாண்ட் இருந்தும் கூட ஸ்மால் காருக்கான டிமாண்ட் இருக்கு அப்படின்ட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா, மாருதி சுசுகிய மட்டும் வச்சு நம்ம பண்ண முடியாது. நீங்க ஹேட்ச்பேக் எடுத்து பாருங்க. இல்ல செடான் எடுத்து பாருங்க. அதுல மாருதி சுசுகி மட்டும் தான் இருக்கும். அந்த டிசைர் அதிகமா விக்கிறதுக்கான மெயின் ரீசனும் டாக்ஸி பையர்ஸ் பெரிய அளவுக்கு டிசைர தான் வந்து விரும்பி வாங்குறாங்க. அது ஒரு முக்கியமான முதன்மையான காரணம்.
அது போக ஃபேமிலி யூஸுக்குமே பார்த்தீங்கன்னா, டிசைர விரும்பக்கூடிய பலரும் இருக்காங்க. ஏன் நம்ம நண்பர் கூட ஒருத்தர் இப்ப பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா அவருடைய ஒய்ஃப்‌க்கு பார்த்தீங்கன்னா, டிசைர் தான் வந்து வாங்கியிருந்ததாவும் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபேமிலி யூஸுக்கும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதையும் இல்ல நம்ம மறுக்க முடியாது. கண் கூட நம்ம ரோட்லயும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனாலும் கூட மற்ற நிறுவனங்களோட கார் இதுல இடம் பெற்றிருக்கா? சேல்ஸ் இருக்கான்னு கேட்டா எங்கேயுமே சேல்ஸ் இல்ல. ஒட்டுமொத்த சந்தையும் எஸ்யூவிய நோக்கி தான் நகருது. அத பற்றி நம்ம பலமுறை பேசியிருக்கோம். எஸ்யூவி மோகம் தொடர்ந்து மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்குன்னு. அது ஃபேட் ஆயிருச்சா? டெஃபினட்டா வந்து ஃபேட் ஆகல. அ ஸோ இதனால மாருதி சுசுகியோட ஹேட்ச்பேக்கு, செடான் விக்கிறத வச்சு நம்ம ஒட்டுமொத்த சந்தையும் வந்து கால்குலேட் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. இவங்க சொன்ன கருத்துக்கு நான் அப்படியே ஆப்போசிட்டா வந்திருக்கேன். 2வது பார்த்தீங்கன்னா, இவங்க இன்னொரு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு என்ன பொறுத்தவரைக்கி. என்னன்னா, இப்போ பெரிய அளவுக்கான ஒரு புரிதல் இந்த பையர்ஸ் கிட்ட வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ நம்ம அனாவசியமா பணம் செலவு பண்ணக்கூடாது. பெட்ரோல் காஸ்ட் உயர்ந்திருக்கு. அண்ட் இன்சூரன்ஸ் உயர்ந்திருக்கு. நெறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த சூழ்நிலையில நம்ம பெரிய கார வாங்கணும்னா, அப்போ நம்மளோட ஸ்பெண்டிங் அதிகமா இருக்கும். இதனால அவங்க கொஞ்சம் புரிதல ஏற்படுத்தி, கார வந்து அதாவது பெரிய கார்ஸ வாங்குறதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சாத்தியக்கூறு தான். நம்ம மார்க்கெட்ல இருக்க பலரையும் எடுத்து பார்த்தாலே, ஸோ எதுக்கு எதுக்கு இந்த கார்? நம்ம பஸ்ஸில போலாம், சைக்கிள்ல போலாம், நடந்து போலாம் அப்படின்னு தான் பேசிட்டு இருப்பாங்க. கார் அத்தியாவசியம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அது எல்லாத்துக்குமா அப்படிங்கிறதும் கேள்விக்குறியான விஷயம். இன்கேஸ் வந்து நமக்கு தேவைக்கு வாங்குறோம் அப்படின்னா, நம்ம தேவை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு, அந்த தேவைக்கு ஏற்ற மாரி கார் வாங்கணும். நம்ம தேவை ஒரு சின்ன தேவை தான். அதுக்கு சின்ன கார் போதும் அப்படின்னா, அந்த சின்ன கார் பக்கம் போலாம். ஆனா அத ஸ்டேட்டஸ் சிம்பலா எப்ப இருந்து பார்க்க ஆரம்பிச்சாங்களோ, ஒரு ஃபங்ஷன் வருது. ஃபங்ஷனுக்கு போம்போது ஒரு நல்ல எஸ்யூவில பெரிய கார்ல போய் இறங்கணும்னா, நமக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாரியான ஒரு சிந்தனைக்குள்ள நம்ம போனோம்னா, அப்போ சின்ன கார் வாங்குறதுக்கான மனசு நமக்கு வராது. சொசைட்டிக்காக நம்ம வாங்குறோம். அப்படி நம்ம வாங்குனோம்னா, அது நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரும் ஒரு தவறா தான் வந்து இருக்கும். அதத்தான் இப்ப பலரும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த சைக்கிளும் ஒரு நாள் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்ல. ஆனா, இப்போதைக்கு பொருளாதாரம் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. பலர் கையிலயும் காசு இருக்கு. காசு இல்லாதவங்களும் சீன் போடுறதுக்காக கடன் வாங்கி வாங்கிட்டு இருக்காங்க. iPhone வாங்குறதா இருக்கட்டும், இல்ல பெரிய பெரிய கார்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா, இது மேபி சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. புரிதல் ஏற்படும். ஏன்னா இப்போ பொருளாதார மந்தநிலை கண் முன்னாடி அப்படியே இப்படி இப்படின்னு வந்து போயிட்டு இருக்கு. இந்த மாரியான சூழ்நிலையில மேபி பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. உறுதியா சொல்ல முடியாது. மேபி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த பாயிண்ட்ட பார்த்தீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன். எது எப்படியோ இப்போ வரைக்கும் கார் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, பட்டைய கிளப்பிட்டு இருக்கு. அதுவும் இந்த மாரியான பிரீமியம்ஸ் நல்ல ஒரு ஒரு பிரீமியம் தரக்கூடிய கார்கள் தான் பெரிய அளவுக்கு விற்பனையும் குடுத்துட்டு இருக்கு. சந்தை நல்லாவே இருக்கு. என்னைக்காச்சும் ஒரு ஸ்லோ டவுன் ஆகும். அன்னைக்கு இன்னும் நம்ம டீப்பா வந்து பார்ப்போம். எதுக்கு மூச்ச புடிச்சு இத்தன தூரம் நம்ம பேசுறோம் அப்படின்னு பார்த்தா, 3 பங்குகள் சரிவ 4 பங்குகள் கூட சொல்லலாம். டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, ஹியூண்டாய் அண்ட் மஹிந்திரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சரிவ குடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த சரிவெல்லாம் நம்ம நெறைய பிரிப்பரேஷன் பண்ணணும். அதத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். பெஸ்ட் லெவலுக்காக வெயிட்டும் பண்ணிட்டு இருக்கேன். நெறைய பேர் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. மஹிந்திரா வாங்கலாமா நம்ம? எப்ப வந்தா வாங்கலாம்? டைம் இருக்கு. அவசரப்படுறதுல எந்த ஒரு அவசியமும் இல்ல. அவசரப்பட்டோம்னா, கண்டிப்பா அதற்கான விலைய நம்ம குடுத்தே ஆவோம். மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். பொறுத்து பொறுமையா இருங்க. மஹிந்திரா வாங்குறேன்னு நெனச்சு போட்டு ஏதாச்சும் ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபண்டுல பணத்த போய் போடுங்க. என்னைக்கு வந்து சான்ஸ் வருதோ, அந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்ட்ல இருந்து பணத்த உடைச்சு, மஹிந்திரா பங்குல போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இதுதான் பெஸ்ட் வழி. கையில காசு இருந்ததுன்னா, துடிச்சுக்கிட்டே இருக்கும். வாய்ப்பு இல்லாதப்ப வாங்கிடலாமா? சரி வாங்கிடலாம். பணம் பார்க்கலாம் அப்படின்ட்டு காச உள்ள போடுவோம். கடைசியில ஏமாற்றம் நமக்கு வரும். நீங்க இந்த பங்க வாங்கணும்னு நெனைக்கிறீங்க, அட்ராக்டிவா இல்லைன்னா, அந்த ஃபண்ட தூக்கி வேற பக்கம் போடுறது சிறந்த வழி. அது பெருசா ரிட்டர்ன் குடுக்காது. பட் ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும். அது போதும் அப்படின்னு நெனைச்சுட்டு, ஃபியூச்சர்‌க்காக நம்ம கொஞ்சம் பொறுமை காத்தோம்னா, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ வந்து எதிர்பார்க்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் பெஸ்ட் லெவல் வரல. மேபி உங்கள பொறுத்தவரைக்கும் பெஸ்ட் லெவல் இருந்ததுன்னா, தாராளமா நீங்க ஃபோக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணலாம். அடுத்தது ராயல் என்ஃபீல்ட் கிட்டேருந்து அதாவது எய்ச்சர் மோட்டார் கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. இப்போ எய்ச்சர் மோட்டார் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பெரிய ஒரு பிளான முன் வச்சிருக்காங்க. குறிப்பா குளோபல் மார்க்கெட்க்கான பிளான் இந்த பிளான். என்ன பிளான் அப்படின்னு பார்த்தா, பிரேசில் மார்க்கெட்ல அவங்க எக்ஸ்பான்ஷன பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. பிரேசில்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் டூப்பரா இருக்கு. குறிப்பா FY 26ல அவங்களுடைய குரோத் பார்த்தீங்கன்னா, 71% இருக்கு. சேல்ஸ்ல நான் சொல்றேன். கிட்டத்தட்ட 34,000 வண்டி FY 26ல பிரேசில்ல வித்திருக்காங்க. ஆனா இத்தனைக்கும் அவங்க பிரேசில் முழுக்க வெறும் 20 ஷோரூம்ஸ் தான் வந்து வச்சிருக்காங்க. வெறும் 20 ஃபுட் பிரிண்ட் வச்சு இந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ கொடுப்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ராயல் என்ஃபீல்ட் பண்றாங்க. இப்போ அத எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 2வது 2 அசெம்பிளி பார்ட்னர் இருக்காங்க பிரேசில்ல. அது போக இப்போ
ஓனா பார்த்தீங்கன்னா, அவங்களே அசெம்பிள் பண்ண போறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, இதனால இன்னும் வந்து உற்பத்திய பெருக்க முடியும். இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது சேல்ஸ உயர்த்த முடியும். ஸோ, பிரேசில் ஒரு முக்கியமான ஒரு கண்ட்ரியா நாங்க பார்க்குறோம். ஸோ, அந்த இடத்த நாங்க டெஃபினட்டா வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணுவோம். அதுதான் எங்களுடைய முதல் டார்கெட் அப்படின்ட்டு எய்ச்சர் மோட்டார் கிளியர் கட்டா வந்து அறிவிப்பு குடுத்துருக்காங்க. ஸோ, இது எய்ச்சர் மோட்டாருக்கு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஸோ, வளர்ச்சியும் காட்டுறாங்க. அந்த இடத்துல இன்னும் வளர்ச்சி அடையணும் அப்படின்ட்டு நிறுவனம் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ, நல்ல ஒரு முடிவா நான் வந்து பார்க்குறேன் இந்த ராயல் என்ஃபீல்டோட முடிவ. அடுத்தது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிட்ட இருந்து ஒரு பெரிய ஒரு திட்டத்த வந்து காட்டுறாங்க. என்னன்னா, ஸோ இது வந்து ஒரு ஐசிஐசிஐ பேங்க் ஐடிஎஃப்சிய பொறுத்தவரைக்கும் புது ஒரு விஷயமா இருந்தாலும், இது ஆல்ரெடி வந்து இன்னொரு பேங்க் பண்ணியிருக்கு கோட்டாக் பேங்க். என்னன்னா, ஸோ இப்போ வந்து டெபாசிட்டுக்கு அகைன்ஸ்டா வந்து கிரெடிட் கார்டு லிமிட் குடுக்குறது, கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்றது. பட் இது பேங்க்குக்கு சாதகமா இருக்குமே தவிர, நமக்கு எந்த வகையிலயும் சாதகமா இருக்காது. ஒருக்கா எனக்கு கோட்டாக்லேருந்து கால் வந்தது. ஸோ இந்த மாரி நீங்க எஃப்டி போட்டீங்கன்னா, நாங்க உங்களுக்கு கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணுவோம். ஸோ நீங்க என்ன லிமிட் குடுக்குறீங்களோ, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ரூ. 75,000 எஃப்டி போட்டேன்னா, எனக்கு ஒரு ரூ. 60,000 பார்த்தீங்கன்னா லிமிட் குடுப்போம் அப்டின்ட்டு வந்து சொன்ன மாரி எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் இதனால எந்த பயனும் இல்ல. இந்த ஐடிஎஃப்சி கார்டுக்கு ரூ. 1000 ஜாயினிங் ஃபீ அண்ட் ஆனுவல் ஃபீ ₹1000 இருக்கு. ஸோ அது போக ரிவார்ட்ஸ் எல்லாம் நாங்க இவ்வளோ தரோம், அவ்வளோ தரோம்ன்னு சொல்றாங்க. பட் நம்ம ரிவார்டுக்காக என்ன யூஸா பண்ண போறோம்? ரூ. 5,00,000 யூஸ் பண்ணா ₹1000 வைவ் ஆகுங்கிறாங்க. ஆனா, இதெல்லாம் வந்து நம்ம சூட்டபிள் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டா தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இது பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. நம்ம எஃப்டிய பணத்த போட்டுட்டு, அதையே நம்ம கடனா எடுத்து 45 நாள் கிரெடிட் ஃப்ரீ அப்டின்ட்டு யூஸ் பண்றதுல எந்த ஒரு புத்திசாலித்தனமும் இல்ல. யாரும் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணுனா, ஸோ மேபி அவங்களுக்கு அது சூப்பரா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். பல கம்பெனிஸ் கிரெடிட் கார்ட்ஸ குடுக்குறாங்க. ஸோ அந்த கிரெடிட் கார்ட் சும்மாவே வந்து குடுக்குறான். அதையவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 45 டேஸ் கிரெடிட் ஃப்ரீயா. அத விட்டு போட்டு நம்ம இதில போய் எஃப்டி ஓப்பன் பண்ணி, அதுக்கு அகைன்ஸ்டா பண்ணி, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலையா நான் பார்க்குறேன். இது சக்சஸ் ஆறதுக்கான வாய்ப்பு இல்ல. கோட்டாக்குக்கு ஆகல. எங்கேயும் ஆகாதுங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது ஸோ அது மட்டும் இல்ல. பங்கும் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்கல. ஸோ ரொம்ப காலமா ஒரே இடத்துல இருக்கு. ரூ. 100 இருக்கும்போது அலமோதி இந்த பங்குல போய் விழுந்தாங்க. இன்ன வரைக்கும் இந்த பங்கு ரூ. 100 தொட முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கு. ரீசென்ட்டா கூட ஒரு ₹80 கிட்ட வந்தது. ஆனா, அகைன் பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒரு அடிச்சு இறக்கி கீழ இறக்கிட்டாங்க. ஸோ இந்த மாரி பங்கெல்லாம் ஒரு கன்ஃபார்ம் நல்ல ஒரு இடத்துல கிடைச்சதுன்னா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனா, இப்போ இதில ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எந்த ஒர்த்தும் இல்ல. இப்போ பிஎன்பி உதாரணத்துக்கு எடுக்கிறேன். ஸோ பிஎன்பி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல இருக்கு. பிஎஸ்யூ செக்டார பொறுத்தவரைக்கும் 2வது பெரிய ஒரு வங்கியாவும் வந்து இருக்கு. இப்போ அரவுண்ட் ஒரு ₹100 கிட்ட இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ஆகணும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். லாஸ்ட் ஒரு ஹை பார்க்கும்போது அரவுண்ட் ஒரு 135 கிட்ட வந்து போயிருக்கு. ஸோ இப்போ 100 கிட்ட வந்து இருக்கு. ஒரு ரூ. 35 வந்து கரெக்ட் ஆயிருக்கு. நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. எவ்வளோ பெரிய ஒரு பேங்க் பார்த்தீங்கன்னா, நல்ல மதிப்பீடுல இருக்கு. ஸோ எஸ்பிஐ இப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்னு நம்ம யோசிச்சோமா, எஸ்பிஐ என்ன மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணுச்சு எல்லாரும் பார்த்திருப்போம்னு நான் நினைக்கிறேன். ஸோ சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். 400, 450 கிட்ட நான் ஒரு டைம்ல வந்து பார்த்தேன். பட் இந்த பங்கு இப்போ 950ல இருக்கு. ரூ. 1200 வரைக்கும் போயிட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ஒரு 950 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ இந்த பங்கு குடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்மளால இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஸோ எதிர்பாராத நேரத்தில தான் எதிர்பாராத பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ நல்ல பிஎஸ்யூ பங்கு நல்ல வேல்யூல கிடைச்சதுன்னா, அது பக்கம் போறத தான் நான் பிரிஃபர் பண்ணுவேன். இந்த மாரி குட்டி பேங்க்ஸ் பக்கம் போறத தவிர்த்துட்டு, பிஎஸ்யூலயே பெரிய பேங்க்ஸ் பக்கம் போவேன். பிஎஸ்யூலயும் சின்ன பேங்க் பக்கம் நான் டெஃபினட்டா போமாட்டேன். ஸோ சின்ன பேங்க்ஸ்ல அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறது ஒர்த் இல்லங்கிறது என்னுடைய கருத்து. மேபி அது ஒரு நல்ல பாட்டம்ல இருந்ததுன்னா, அப்ப ரிஸ்க் எடுக்கலாம். அது நல்ல ஒரு ரிஸ்க் அண்ட் நல்ல ரிவார்ட் கிடைக்கலாம். பட் அதே ஒரு மிட் ரேஞ்ச் இல்லன்னா ஒரு பீக் ரேஞ்ச்ல போய், அது நாளைக்கு HDFCயா மாறும் அப்படின்ட்டு முதலீடு பண்றதுலலாம் எந்த அர்த்தமும் இல்ல. ஸோ இப்ப இந்த பேச்சு வருதா? எங்கேயாச்சும் கேட்கிறீங்களா? அடுத்த HDFC பேங்க்ன்னு இத பத்தி யாராச்சும் பேசுறாங்களா? அப்படியே குழி தோண்டி புதைச்சாச்சு. ஸோ இவ்வளதான். ஸோ ரூ. 100 பீக்ல இருக்கும்போது அடுத்த HDFCன்னு சொன்னவங்க, இப்ப ரூ. 60 வந்தாச்சு அடுத்த HDFCன்னு யாரும் சொல்றது கிடையாது. அடுத்த கோட்டாக் அப்படின்ட்டு வந்து மாத்திட்டு போயிருவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஹைப்ப நம்பி பணத்த போட்டா அது ரிஸ்க் அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது டிவிஸ் லேப். ஸோ இந்த டிவிஸ் லேப் பொறுத்தவரைக்கும் இந்த காலாண்டு ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இவங்க எல்லா குவார்ட்டரும் ஒரு பெட்டரான ஒரு குரோத் தான் குடுத்துட்டு இருக்காங்க. அதே மாரி தான் இந்த காலாண்டும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காங்க. பேட் ஒரு 13% க்ரோவ் ஆயிருக்கு. 751 கோடி ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி ரெவென்யூ ஒரு 10% க்ரோவ் ஆயிருக்கு. ரூ. 30 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஏபிஐ கம்பெனி, ஸோ டிவிஸ் லேப் மாரியே இன்னொரு ஒரு கம்பெனி இருக்கு. எனக்கு அந்த கம்பெனி பேர் மறந்துருச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதில ஒரு ஸ்விங் பண்ண மாரி. எனக்கு சீரியஸா மறந்துருச்சு. அந்த கம்பெனியோட குரோத்தும் எக்ஸலன்ட்டா இருந்தது. ஏன்னா 140, 180 கிட்ட இருந்தது. இப்போ அரவுண்ட் ஒரு
800 கிட்ட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 800 to 600 கிட்ட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அந்த ரேஞ்செல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா நான் மறந்துட்டேன். ஸோ அந்த ஏபிஐ கம்பெனியும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். ஏன் ரீசெண்டா ஆரோ ஃபார்மாவோட ரிசல்ட் வந்தது. அவங்களுடைய ஏபிஐ பிசினஸுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 1000, 1200 கோடி கிட்ட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, ஏபிஐ பிசினஸ்ல ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. 33% பார்த்தீங்கன்னா க்ரோ ஆயிருக்கு. ஸோ ஏபிஐ பிசினஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ இந்த காலாண்டு பெட்டரா வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதன் மூலியமா புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.